ஆக்சுவலா என்னக்கா இதெல்லாம்? இந்த வீட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? நீங்க என்னடானா எல்லாரோட பிரச்சனையும் கொண்டு வந்து உங்க தலைமையில போட்டுக்கிறீங்க. ஆனா இங்க யாரும் உங்களுக்கு துணையா நிக்கல. உங்க வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறாங்க. கடைசியில உங்களோட வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு உங்களோட வருங்கால வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டாங்க. எனக்கு எதுக்கு இப்படி அநியாயம் பண்றீங்கன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜானு, நம்ம கேள்வி கேட்டா நமக்கு பதில் கிடைக்கும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நம்மளோட கேள்விகள் என்னைக்குமே ஒரு கேள்வியா மட்டும்தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா ரொம்பவே தாமதமாகும். நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பொறுமையா சொல்றேன். என்ன லட்சுமி இதெல்லாம்? நீ இன்னும் இந்த வீட்டோட மருமகன் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன அருகதை இருக்குன்னு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பூஜை புனஸ்காரம்லாம் செய்யறதுக்கு அருகதெல்லாம் தேவையில்லை. கடவுள் மேல பக்தி இருந்தாலே போதும். என்ன புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? நீ புத்தி இல்லாம பேசாதன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நேத்தோட உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருந்த எல்லா சம்பந்தமும் முடிஞ்சு போச்சு. இன்னும் 10 நாளுக்குள்ள இந்த வீட்டை விட்டு நீ ஒரே அடியா போயிடுவ. இன்னும் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு பயபக்தியோட கடவுளுக்கு பூஜை செய்யற? இதுக்கு நான் பதில் சொல்றேன். நேத்து மாமா என்ன அவரோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஆனா உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நீ இந்த வீட்ல டேரா போட்டுக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு தான் அருகதை இல்ல. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உன்னோட பர்மிஷன் வாங்கணுமா? இல்ல உன் காலுக்கு அடியில நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்ப நினைச்சிட்டு இருக்கியா? மனிஷா, ஆமா என்ன இதெல்லாம்? எதுக்கு லட்சுமி மேல கோவப்படுற? இன்னமும் இந்த லட்சுமி இந்த வீட்டு மருமக மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா பாட்டி. நீங்களாவது சொல்லுங்க. இவளுக்கு இந்த வீட்ல பூஜை செய்யறதுக்கான அதிகாரமும் அருகதையும் இல்லன்னு சொல்லுங்க. மனிஷா, அவ செஞ்சது கடவுளுக்கான பூஜை. அவ யாரு என்ன தகுதி இருக்குன்னா பார்க்க கூடாது. அந்த கடவுளுக்கு பூஜை செய்யறதும் இல்லைன்னா வேண்டிக்கிறதும் யாரு வேணாலும் பண்ணலாம். அத ஒரு குறையா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நீயும் லக்ஷ்மி மாதிரியே தெய்வ பக்தியா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நீயும் இந்த வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட பழக்க வழக்கமும் தெய்வ பக்தியோட இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆமா லக்ஷ்மி, நாளைக்கு நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல தீபம் ஏத்துறவங்களும் இருக்க மாட்டாங்க, அந்த கடவுளை வேண்டிக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. உன் கூடவே அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் போயிடும். அட்லீஸ்ட் நீ இருக்கிற வரைக்குமாவது அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கிற மாதிரி செய்யுமா. அதோட இப்போ எல்லாருக்கும் ஆரத்தி காட்டுமா. சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்ல புத்தியாவது கிடைக்கும். ஐயோ மனிஷா, உனக்கு எதுவும் ஆகலல? எதுவும் ஆகலன்னு சொல்றீங்களா ஆண்டி? கை நல்லா சுற்றுச்சு. நல்ல மனசோட இருந்தா அந்த கடவுள் கூட நமக்கு நல்லதே செய்வாரு. நம்மளோட மனசு ரொம்ப தப்பா இருந்ததுன்னா இப்படிதான் அந்த கடவுள் அந்த தப்பான எண்ணம் போறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. பரவாயில்ல மனிஷா, உன் மனசுல இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது எண்ணம் இருந்தா இந்த ஆர்த்தி எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். நீ போய் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுமா. எதுக்கு மாமா? உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ஆமாமா, நம்ம கையில என்ன 365 நாளா இருக்கு? வெறும் 10 நாள் தான் இருக்கு.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரணும், மாப்பிள்ளைய நீ பார்க்கணும், மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்த மாப்பிள்ளை கையால உனக்கு 3 முடிச்சு போட வைக்கணும். இவ்ளோ வேலை இருக்கு. 10 நாள் எப்படி பத்தும்? அதனால தான் நம்ம ஓடணும். அது வந்து மாமா. அம்மா, நான் இவ்ளோ பெரிய லிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமும் நீ அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு? நீ முதல்ல போய் ரெடி ஆகு. ஓம்மா, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போம்மா, போய் ரெடி ஆயிட்டு வா. ஓ அம்மா ஜானகி, வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? இந்த வீட்டோட மகாலட்சுமி இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போறாளா? மித்ராவும் லக்ஷ்மியும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். திடீர்னு இப்படி லக்ஷ்மிக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே. அது மட்டும் போதாதுன்னு இப்போ இன்னொரு வீட்டுக்கு மருமகளை அனுப்ப போறீங்களே. இது என்ன சோதனை கடவுளே? இந்த அளவுக்கு புரிஞ்சு நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஞ்சய். நாளைக்கே நீங்க 2 பேர் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த 5 நிமிஷத்துலயே அவனோட கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மித்ரா எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா? சஞ்சய், லக்ஷ்மி கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசலாம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி கேக்குறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு கேட்கறதுக்கு எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கேட்க நிறைய இருக்கு. சும்மா கேளுங்க, பரவாயில்ல. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் யார்கிட்டயும் வேலை பார்க்கலங்க. நான் தான் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறேன். நான் வந்து சூப்பர்விஷன் அண்ட் ஸ்மார்ட் சொல்யூஷன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்றேன். ஓ, என்னோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆல்கஹால் பழக்கம் இருக்கா? நான் பொய் சொல்ல விரும்பல, அப்பப்போ அக்கேஷ்னலாக குடிப்பேன். ஸோ இப்போவே என்னோட வருங்கால மனைவிக்கு தெரியறது நல்லது தான். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நான் உண்மையை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரிஸ்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த வாய்ப்பும் வரல.